ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் வளரி. தெலுங்கு படம், ஹாரர் மூவி. இந்த மூவிக்கு டைரக்டர் பார்த்திங்கன்னா மிருத்திகா சந்தோஷினி, ரைட்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா கேஷவ் தீபக், சித்தார்த் குலுப்படி, பிரணீதா ருத்ராஜு, ஸ்ரீகாந்த், ரித்திகா சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதை பார்த்திங்கன்னா மெரைன் கேப்டனான நவீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஒரு குவார்ட்டர்ஸில் போய் தங்குவாங்க. அது செட் ஆகாதால் ஒரு பெரிய பங்களா பார்ப்பாங்க கிருஷ்ணராஜபுரத்தில். அந்த பங்களாவில் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு நிறைய பிரச்சனைகள், அமானுஷ்யமான ஒரு ஸ்ட்ரேஞ்சு விஷயங்கள் நடக்கும். அவங்க இந்த தம்பதிக்கு ஒரு பையன் இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் அந்த பையனும் ரித்திகா சிங் ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அப்போ வந்து தலையெல்லாம் அடிபட்டுரும். அப்போது ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ரித்திகா சிங்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். அப்பப்போ ரித்திகா சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பொண்ணு எதிர்க்க தோன்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். இது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இதே மாதிரி போயின்ட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ரித்திகா சிங் வந்து ஒரு சிலம்ப ஆட்டக்காரராக இருப்பாங்க. அந்த கதைக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் படத்தோட கதை. அந்த ரித்திகா சிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனில், அந்த பொண்ணு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனில் இவங்க பத்திரிக்கைக்கு போகும்போது அந்த ரித்திகா சிங் ஹஸ்பண்டோட தம்பி வந்து அந்த பசங்களை ஒரு பிரச்சனை பண்ணுவோம். அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஸோ அந்த இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அண்ட் அந்த பசங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும். அது என்ன பிரச்சனைன்றது அந்த ஃப்ளாஷ்பேக்கு. சிலம்பம் கேரக்டரில் ரித்திகா சிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த ஃபைட்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஃப்ளாஷ்பேக்கும் அதுலேயும் ரித்திகா சிங் தான் இருப்பாங்க. இந்த ஹீரோன்னு ரித்திகா சிங்னும் போது ரெண்டுமே படத்தில் மேட்ச் ஆகாத ஒரு இதுவாக இருந்தது. ஹாரர் சீன் மாதிரி ஃபஸ்ட்டு தோணாலும் அப்புறம் அது சாதாரணமாகிடுச்சு. படத்தில் வந்து ஸ்ரீகாந்தோட ஸ்டைலிஷான ஆக்டிங் வந்து நேர்த்தியாக இருந்தது. அவருக்கும் அவ்வளோவா நடிக்கிற வாய்ப்பு இல்லை. படம் ஃபுல்லாக ரித்திகா சிங்கோட மூமெண்ட் தான். ஆனால் அவங்க வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் நல்லா நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வழக்கமாக பேய் படம் மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அமானு சக்தி நடக்குது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சு படம் மூவ் ஆகிறது தான் படத்தோட கதை. கடைசியில் ரித்திகா சிங்கும் ஸ்ரீகாந்தும் எப்படி சர்வைவ் ஆனாங்க தான்ன்றது தான் இந்த படத்தோட கதை. வழக்கம் போல் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரித்திகா சிங் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் படத்தோட கதை. இது ஒன்றும் வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரில. படத்தில் கேமராவும் மியூசிக்கும் ரசிக்க முடியாதது. இது ஒரு நார்மலான ஸ்லோ மூவியாக ஒரு மாட்ரேட் ஸ்பீடில் போன மூவி தான். வழக்கமாக வர பேய் படம் மாதிரி ஆயிடுச்சு. பட் ரித்திகா சிங் ஸ்ரீகாந்தால் படம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.